ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா எங்கள் வீட்டு அவரைக்காய் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து கோழி அவரைக்காய் நினைக்கிறேன். குட்டி குட்டியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டு. ஸோ 2 கோழி அவரைக்காய் இருக்குது செடி. ஒரு பட்டை அவரைக்காய் பின்னாடி போட்டிருக்கேன். இந்த வருஷம் நிறைய காய் வந்திருக்கு. அவரைக்காய் நல்லா டேஸ்ட்டு. பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோழி அவரைக்காய்னா ஒரு கலர் தெரியும், இது கலர் தெரியல. மொச்சக்காய் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பூ வந்து இந்த மாதிரி கலரில் இருக்கும் கோழி அவரைக்கு. ஸோ இந்த வருஷம் ஒயிட் கலர்லேயும் இருக்குது கோழி அவரை. உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. நல்லா ஒரு வித்தியாசமான வெரைட்டி. பாருங்கள், நீள நீளமாகவும் இருக்குது, குட்டை குட்டியாகவும் இருக்குது இந்த கோழி அவரை. ஸோ தரையில் தான் வச்சுருக்கோம். நல்ல விளைச்சல் இந்த வருஷம். இப்போ 1 மாதமாக காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பனி காலம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த காய் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அவரைக்காய்க்கு பனி ரொம்ப முக்கியம். காலையில் அந்த பனி விழுந்தால் தான் இந்த காய் வந்து இந்தளவுக்கு நல்லா வரும். 3 செடி நிறைய காய் கொடுக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பருப்பு இருக்குன்னு. ஸோ எங்கள் வீட்டு அவரைக்காய், தக்காளி பாருங்கள், இன்றைக்கி சமையலுக்கு தேவையான அளவு வந்துருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.